Next, I invite Sri Annakumar IRS, who distributes several tax as an experience. Finally, I request Sri Annakumar IRS to honor the people who have another soul to embrace. Some stories don't just inspire us, they redefine what we believe is possible. Today, we have guest of honor Sri Nandakumar IRS, a distinguished officer of Indian Revenue Service and one of the top rankers of 2004 Civil Service Examination. He serves with pride and purpose in Income Tax Department as a commissioner, upholding the value of integrity and public service. I welcome Sri Nandakumar sir to share few words with us. நம்மளும் யாராவது ஒப்புதல் கேட்டார் இணையம் பலிங்களா அப்படின்னு ஒப்புதல் கேட்டால் நாம் யோசிப்பதற்கு யார் அந்த நபர் உண்டு. இன்னைக்கு மேடையில் அமர்ந்திருக்கும் அவங்களோட கூட உட்கார்ந்து இருக்கிறப்ப கொஞ்சம் கூச்சமாகவும் இருக்கு, கொஞ்சம் பயமாகவும் இருக்கு. ஏன்னா பயமும் சரி, அனுபவம் என்பது நல்ல சீட்டு அப்படின்னு நீங்க அப்பா அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அது எல்லாருக்கும் எப்ப கிடைக்கும் அப்படின்னா பல வழக்கையானதுக்கு அப்புறம் கிடைச்சவங்க. ஆனா இங்க அமர்ந்திருக்கும் அனைத்து முதியோர் பெருமக்களும் அவங்களோட வயதுல மட்டும் இல்லாம அவங்களோட அனுபவத்துல எங்கேயும் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க பார்க்கறப்ப பெரும்பாலும் 70 தாண்டிய வயதில் மூத்தவர்களாக இருக்கக்கூடிய ஞானத்தில் மூத்தவர்களாக இருக்கக்கூடிய இந்த சபையில் இது எனக்கு என்ன தகுதி அப்படின்ற அந்த கேள்வியோடுதான் பக்கத்துல சிவாஜி சாரோட சன் ராம்குமார் அவர்கிட்ட பேசிட்டு இருக்க இந்த புக்ல படிக்கிறப்ப தெரிஞ்சு லான்ச் பண்றது மனசுக்குள்ள எனக்கு எப்பவுமே பாரதி சிந்தனை சப்கான்சியஸ் மைண்ட்ல ஓடிட்டு ரொம்ப ஆழம். புக்கை திருப்பி பார்த்தா பாரதி இந்த புக்ல இந்த புக்கை அறிமுகப்படுத்துறதுல இல்லைன்னா இந்த புக்கை வந்து அதை ரிலீஸ் பண்றதுல சுமேசி சொல்லுகிற கூட்டம் இந்த நிகழ்வுல நான் இல்லாம ஒருவேளை இந்த நிகழ்வு நடந்தா எனக்கு அது என்ன கேள்வி இல்ல என்ன ஆச்சு அப்படின்றது
இல்லாம போயிருக்கு. இந்த புக்கு நான் கிளாஸ் பண்றப்பவே தெரிஞ்சது டாக்டர் சுதாகர் நாராயணன். இல்ல பல நேரங்கள்ல மரத்தை பார்க்க முடியலன்னா கூட விதைய தேர்ந்தெடுத்து அதை பதப்படுத்தி நல்ல மண்ணை விதைக்கின்ற பொழுது மரமாக வளர்ந்து பின்பு வனமாக மாறி அந்த வனத்தின் அடையாளமாக அதில் மலரக்கூடிய பூக்களும் காய்கறிகளும் அதை உண்ணுவதற்காக அதை உண்ணுவதற்காக பல பிரதேசங்களிலிருந்து வரக்கூடிய பறவைகள், அந்த பறவைகள் அந்த பழத்தை சாப்பிட்டு பின்பு வேலையாக அந்த விதையை எச்சமாக விடுகின்ற பொழுது அது பின்பு மரமாகி அப்படிதான் நம்மளோட ஹிஸ்டரி எல்லாம் வரலாறுலாம் பல நேரங்களில் சூழலில் இல்லாவிட்டால் கதைகளாக வாய்மொழி கதைகளாக எழுத்து கதைகளாக பயணிக்கின்ற பொழுது சூழல் எல்லாருமே சிவாமியை படிக்காம நாம 10th முடிச்சிருக்க மாட்டோம். நேற்று என்னோட நாக்பூர் நடக்கிறப்ப மராத்தி பருவா மராத்தி ஒரு நியூ இயர் செலிபிரேஷன். அதுல என்னோட நான் வந்து 59th பேட்ச், 20 வருஷம் முடிச்சதுனால எங்களுக்காக இப்ப இருக்கிற கரண்ட் பேட்ச் 78th பேட்ச், 20 வருஷத்தோட ஒரே ஒரு நாடகம் போட்டாங்க. ஏன்னா அது வெஸ்டர்ன் ரீஜனுக்கான ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட் ஆகுது. அது சிவாஜியுடைய அந்த நிகழ்வு என்ன நிகழ்வு இருந்தோ அந்த நிகழ்வுடைய பதிவு ஸ்டேஜ்ல என்ன ஆக்ட் பண்ணாங்களோ அந்த பதிவு இதுல திரும்ப ரீஅப்பியர் ஆகிருக்க இது வரலாறு தெரிஞ்ச உங்களை மாதிரியான முதியவர்களுக்கான புத்தகம் அல்ல, சிவாஜியை தெரிந்து கொள்வதற்காக. இங்க யாரை நான் பார்க்கிறேன் அப்படின்னா இந்த அரசுக்கு இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் பரிசு கொடுக்கிறப்ப நீங்க கை கட்டின அந்த அடையாளம் அவங்களுக்கு இந்த சான்ஸ்கிரிட் காலத்துல இந்த மாதிரி ஒரு சிவாஜி பங்கன்ல பார்த்ததுனால கை கட்டினாங்க அப்படின்றத விட நாளைக்கு அவங்க 20, 30, 40 போகிறப்ப சிவாஜி மகாராஜ் அப்படின்ற இந்த புத்தக நிகழ்வுல இந்த மாதிரி ஒரு பிரைஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்றத எங்கேயாவது அவங்களுடைய ஆளுமையை இந்த பரிசு மட்டும் இல்லாம அந்த ஆளுமை பின்னாடி பதிந்திருக்கு இல்லையா, அந்த சிவாஜி ஆளுமை பின்னாடி பதிந்திருக்கிறது நாளைக்கு அவங்கள பெரிய காரணங்களை காமிக்கிறதுக்காக பேசிக்கிறதுக்காக பெரிய காரணங்களை காமிக்கிறதுக்கு ஒரு பெரிய அடையாளமா இருக்கும் அப்படின்றதுதான் இந்த பசங்களுக்காக என்ன அவங்களுக்கு பிரைஸ் கொடுக்க சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வரலாறு சிவாஜி இந்த புத்தகத்துல நிறைந்திருந்தாலும் நம்ம மனசுக்குள்ள சத்ரபதி சிவாஜி அப்படிங்கிற அந்த ஒரு வீரியம் இருக்குல்ல, அந்த வீரியம் எல்லா ஆளுமைகளுக்கும் இருந்தாலும் எண்ணத்திலும் செயலும் அது எப்ப ஒரு செயல் இருக்கோ அவர்களைதான் சிறந்த அடையாளமாக இந்திய வரலாறு நிச்சயமாக இருக்கு. அதனாலதான் எனக்கு நான் காளிகாம்பா கோயில் ரெகுலரா போனா கூட இந்த புக்ல இருக்கிற போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த கல்வெட்டை நம்ம பார்க்காம போயிட்டோமே அப்படின்னு காளிகாம்பா வணங்கி சிவாஜி எப்படி சிறப்புத்தார் அப்படின்றத இந்த புத்தகத்துல பார்க்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது, நிகழ்வா இருந்தது. நாம் போகக்கூடிய இடங்கள்ல சிவாஜி இருக்கிறார் அப்படின்ற அந்த அடையாளத்தை எனக்கு ஏன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கும் பெரியவர்கள் அந்த 70s இருந்தாங்க, ஒரு 20 years மேபி 80s இருந்தாங்கன்னா ஒரு 30 years அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. என்னோட இந்த 40 late 40s இருக்கு. என்னோட இந்த 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 அந்த கனெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஒரு 10 வயது 15 வயது இருக்கிற இந்த பசங்களுக்கு நாளைக்கு இதே கனெக்ட் நிச்சயமா இருக்கும் அப்படிங்கிறப்ப இங்க இந்த ஆளுமைகளை தெரிந்து வச்சுக்கிறது முக்கியம் இல்லை. பல நேரங்களில் அடுத்த தலைமுறைக்கு கதை கேட்கறது அப்படின்றது போர் அடிக்கிற விஷயமா இருந்தா கூட
உங்களுடைய சின்ன பசங்களை நீங்க பாக்குறப்ப சிவாஜி மாதிரியான ஆளுமைகளை சொல்றப்ப அதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற இந்த யங்கர் ஜெனரேஷனுக்கு சீக்கிரமா டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி வருதுக்கு காரணம் என்னன்னா எல்லா சோசியல் நெட்வொர்க்கிங்லயும் சின்ன சின்ன ஆளுமைகளை சின்ன சின்ன நிகழ்வுகளை காமிக்கிறதால்தான் பெரிய நோக்கி பெரிய இலக்கை நோக்கி பயணித்துவதற்கு இந்த ஜெனரேஷன் தெரியாம போயிருக்கு. சிவாஜி மாதிரியான ஆளுமைகளை காமிக்கிறப்ப அந்த ஆளுமைகள் இந்த தேசத்திற்கான ஆளுமை அப்படின்னு சொன்ன நான் ரொம்ப சீரியஸாக பார்த்துட்டே இருந்தேன். ஏன்னா அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறது கவனிச்சப்ப அவரோட போர்வேர்ட்ல அவர் சொல்ற அந்த ரொம்ப விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அது இன்ஃபேக்ட் தேவராஜ் அவர் பேசுறப்ப அந்த போர்வேர்டு எழுதுறப்ப அவருடைய அந்த உணர்வு அந்த புத்தகத்துக்காக மட்டும் இல்லாம எழுதுறவருடைய அவர் தெரிந்தவர் என்றதுக்காக மட்டும் இல்லாம சிவாஜிய அவர் சூழ்நிலை பரிசீலனை பண்ணியிருப்பாரோ அதுக்கப்புறமா நிறைய நிகழ்வுகளை சிவாஜி பத்தி தெரிஞ்ச அந்த உணர்வுகள் தான் உணர்வா இதுல பாக்குறப்ப இந்த ஆத்தர் சுதாகர் டாக்டர் சுதாகர் நாராயணன் முருகன் தமிழ் மொழிபெயர்த்த முருகன் அவர்களுக்கு எல்லாருக்குமே இது சிவாஜி அப்படின்றது ஆளுமையாக மட்டும் இல்லாம உணர்வாக இந்த ஜெனரேஷனுக்கு இந்த வரலாறு உணர்வாக மாறும் என்றால் இந்த புத்தகம் நிச்சயம் இந்த தலைமுறைக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற அந்த உணர்வோடு இரண்டு ஆசிரியர்களுக்கும் ஆங்கிலத்தில் எழுதிய சுதாகர் நாராயணன் அவர்களுக்கும் நான் பேசிக்கொள்ள முருகன் ரொம்ப அழகா சொல்லுவார். In the writer, there is no chaos in the reader. எழுதலுடைய உணர்வு இந்த உட்கார்ந்து உண்மையை சொல்றப்ப டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்றது புக்கு வாங்கி பல நேரங்கள்ல அறிக்கை பண்ணா அதை திரும்ப எடுக்கிறதே இல்லை. அதனால இங்க உட்கார்ந்து போய் இந்த புக்கை கிளாஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒரு தடவை திரும்ப நானும் படிச்சிடணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்குள்ள ரோட்ல படிச்சிடணும் அப்படின்ற அந்த உணர்வோடு தான் எடுத்தேன் படித்தேன் உணர்ந்தேன் அப்படின்ற அந்த உணர்வோடு இங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பிரசிடென்சியல் ட்ரஸ்ட் ஸ்ரீ சிவாஜி ராஜா போன்ஸ்ரீ அவர்களுடைய தலைமையில இந்த நிகழ்ச்சியில இந்த சிறுவனுக்கு நான் கமிஷனராக இருந்ததுன்றது என்னுடைய பதவியோடைய அடையாளம். ஆனா ஸ்கூல் போக முடியாம படிப்பை ஸ்கூல்ல இருந்து என்ன துரத்தி விட்ட இந்த சமுதாயத்துல படிச்ச அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த அடையாளம் இன்னைக்கு உட்கார வைக்க முடியும் அப்படின்னா சிவாஜியை படிச்ச அத்தனை பேருமே தேசத்துடைய அடையாளமாக நிச்சயமாக இருப்பார்கள் என்ற வாக்குகளோடு விடைபெறும். நன்றி. Thank you, sir, for immediately sharing your valuable reflection on the book and spontaneous words of appreciation and thoughtful insights have truly added life and spirit to this.